பாசம் அந்த மகிழ்ச்சியின் பால் தொடர்மை என்றால் அதன் வழிகொண்டு நாம் அதனின் நிலைகள் கொண்டு அந்த மகிழ்ச்சியின் புத்திரனாக நாம் மாறுகின்றோம். ஆக இல்லை என்றால் இந்த சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் நம்முடைய எண்ணம் நாம் எதை அதிகரிக்கின்றோமோ அந்த கணக்கின் பிரகாரம் ஆக நரிக்கு எத்தனை தந்திரம் இருக்கின்றதோ அதே போல மனிதனின் நரித்தந்திரம் பண்ணுவார்கள். ஆக பிறருடைய வேதனையை சுலபமாக எண்ணுவார்கள். ஆக இந்த நரித்தந்திரம் என்ன செய்யும்னா அதுக்குள் இருக்கக்கூடிய விஷம் மற்றொன்றை விழுங்கும் நிலைகள். அதே மனிதன் வாழ்க்கையில் இந்த நரித்தந்திரம் செய்வார் என்றால் அதனில் புறப்படும் எதிர்ப்படையான வேதனையான இந்த நஞ்சுகள் அது உணவாக உட்கொள்ளும். நரி தந்திரமாக மற்றதை கொண்டு எப்படி புசிக்கின்றதோ இதை போல நாம் பிறருடைய மெச்ச நான் ஒன்றும் செய்யவில்லை என்று நான் சொல்லலாம். இந்த தந்திரமாக சொல்லிவிட்டு உங்களை மெச்ச சொல்லிவிட்டு அவர்களை இம்சித்து பல இம்சைகளுக்கு நாம் ஆளாக்குவோம். அந்த ஆளாக்கும் வேதனையான உணர்வுகள் இங்கே உணர்வின் தன்மை தனக்குள் வரும்போது இந்த தந்திரத்தை நாம் இங்கே தப்பிக்கலாம். இந்த உயிரான ஈஸ்வரனிலிருந்து இந்த தந்திரம் செல்லாது. ஆக எந்த வேதனை அங்கே படுகின்றானோ அதனை பரி செய்தமோ இந்த வித்து நுகரும், வேதனை ரசிக்கும், ரசிக்கும் உணர்வு வரும். இதனையும் தன் மொழி சித்திர புத்திரன் பிரகாரம் அவன் இப்படித்தான் தொலை வேண்டும் என்று சொல்வோம். இந்த பாசம், இந்த கயறு, இந்த உணர்வின் தன்மை கொண்டு நம்மை எங்கே அழைத்து செல்லும்? சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் நரி தந்திரமாய் செய்வது அதனுடைய வேதனை எவ்வளவு அளவுகோல் ரசித்ததோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு இன்னொரு உடலுக்குள் போய் தந்திரமா உள்ளக்கே செல்லும். இந்த நஞ்சினை வளர்த்துக் கொள்ளும். ஆக மனிதனை மறந்துவிடும். நரியின் உணர்வுகள் வளர்ந்துவிடும். வெளியே வந்த பின் பரமாத்மாவில் கலந்துவிடும். பரமாத்மாவில் கலந்த பின் அந்த பரமாத்மாவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நரியின் உணர்வு தன் இனத்தை தேடி அங்கே சென்று அந்த உணர்வின் தன்மை கருவாகி நம்மை நரியாக பறக்க செய்யும் இந்த உயிர். நீங்க என்னமோ நினைக்கிறீங்க, யாருக்கும் உங்களுக்கு தெரியாம நான் ஏமாற்றிட்டு இருப்பேன்னா இந்த வேலையை செய்யும் சொல்ற சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் இந்த யமன் தண்டனை கொடுக்குறான். நாம் சிந்தனையில் நாம போயிடுச்சு, எருமைக்கு புத்தி இல்லை. இதன் பிரகாரம் நம்ம எங்க கொண்டு அடிக்கின்றது? இந்த பாசக்கை நம்மை அறியாக அந்த நரகுலோத்துக்கு எப்பயும் நரி தந்திரமா போட்டு ஒவ்வொன்னு கொண்டு சாப்பிட்டு மீண்டும் அந்த புத்தியிடம் போ. இதை போலதான் நாம் எடுத்துக்கொண்ட சிந்தனையற்ற நிலைகள் கொண்டு ஆக எல்லாமே பேசுவோம். சிந்தனையற்ற நிலைகள் அசுர உணர்வு கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் அந்த உணர்வுகள் நமக்கு ஓங்கி வளர்ந்து இப்ப நாம் இதனுடைய பாசத்தை என்ன செய்யும்? எருமையாக கண்ட பக்கம் போய் அடிக்க செய்யும். வெயில் தாங்கள் என்ன சாக்கடையில போய் அந்த ஏதோ சேர போட்டு பறந்து தன்னை தனித்துக் கொள்ளும். இந்த உணர்வு தான் வரும். ஆகவே இந்த உடலை உருவாக்கியது உயிரே. ஆக உணர்வின் எனக்கு எதுவோ அது மனிதனாக்கியது. ஆக மனிதனானத்தில் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றியது. உயிரின் ஒன்றி நிலையான ஒளி சரீரமாக நின்றுகின்றது. எந்த நஞ்சின் தன்மையும் அது அடக்குகின்றது. அறிவை ஒளியாக மாற்றுகின்றது. வைரம் எவ்வாறு? ஆக நஞ்சின் தன்மை எதுவாக இருப்பின் தன் ஒளியாக மின்னுகின்றது. ஆக நஞ்சின் தன்மை இதற்கு உயிர் ஊற்றுகின்றது. ஆக நஞ்சு கொண்ட பாம்பினம் நஞ்சினை பாய்ச்சி உணவாக உட்கொள்ளுகின்றது. நஞ்சினை பெருக்கிய பின் அதை நஞ்சை வைரத்தலாக நாகரத்தினமாக மாறுகின்றது. இதை போலதான் வாழ்வர்கள் எத்தகைய நஞ்சாக இருப்பினும் நஞ்சினை அடக்கிய ஞானி உணர்வை கூர்மையாக விண்ணை நோக்கி அந்த உணர்வில் சத்தை புத்திரனாக்கி அறிவை பாச அதனுடைய நிலைகள் பெற வேண்டும் என்று பாசத்து உணர்வு உண்டி அதை கயராக மாற்றி தான் உயிருடன் ஒன்றி என்றும் நிலை கொண்ட அரும் ஞானின் உணர்வுடன் நாம் சேர்த்தலே நல்லது. இல்லை என்றால் இந்த உடலை விட்டு என்றால் நரகலோகம் என்பது பார்க்கலாம். யமன் தண்டனை எதனை கொடுக்கிறார்? பாச கயத்தால் தான். எதன் மேல் பாச ஒருத்தன் இப்படிதான் வேணும் இப்படிதான் அது பாசம். ஒருத்தர் ரசிக்கிறத ஒருத்தன் வேண்டாதவங்க பார்க்கட்டும் வேணும் வேணும் அப்படின்னு இந்த பாசத்தால் என்ன செய்யுது? கயராக மாறும். அந்த உணர்வின் தன்மை அங்க எத்தனை வேதனைப்படுகிறாரோ அதெல்லாம் இங்க சிக்ஷியாகும். இது உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியல. வந்த உடனே இப்ப நீங்க கேட்பாருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அயோக்கியத்தனம், நான் சொல்றது சொல்லி அயோக்கியத்தனம் பண்றான் பாரு. இப்படி இருந்தா என்னங்க செய்யறது? உங்ககிட்ட நியாயத்தை பேசு. அடுத்தாப்படி அவனுக்கு என்னென்ன தூங்கி செய்யறோம்னு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தோம்னா இங்கே அதை உணர்வை போட்டு ரசிச்சு சாப்பிட்டு. ஆக எப்படி பாம்பினம் விஷத்தினை காட்டி அதை வைரமாக மாறுகின்றதோ இதை போல இதனுடைய பாச உணர்வுகள் இந்த அணுக்கள் அனைத்தும் அதை விளைந்து அதனை தொடர் கொண்டு பாம்பாக நிற்கின்றது. இதனை அடக்கிய அருஞானிகள் அந்த உணர்வின் தன்மை நாம் எடுத்தால் இதை அடக்கிடும் உணர்வின் தன்மை கொண்டு உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக நிலை கொள்ளும். ஆகவே இந்த மனிதனின் வாழ்க்கையில் நாம் தண்டனைக்குரியது பிறருடைய நிலைகளை நாம் எந்தெந்த அளவுகோல் ஒருத்த மேல் வெறுப்பின் தன்மை எந்த அளவுகோல் கொள்ளுகின்றமோ அவன் வரும் துயரமெல்லாம் எனக்குள் வரும். ஆக ஒருத்தன் வேதனைப்படுவதே அடிக்கடி பாசத்தால் ஆக அன்பார் பரிவார்
இப்படி வேதனைப்படுகிறான் என்று எண்ணினார் அதன் கணக்கு பிரகாரம் இந்த உணர்வின் தன்மை தண்டனை கிடைக்கும். ஆக இதை போல அன்பால் பரிவால் பண்பால் ஆக இதை போல உணர்வுகள் எதுவோ இவை அனைத்தும் நமக்குள் அது வளர வளர அதன் கணக்குப்படிதான் நாம் அடுத்த உருவ பெறுவோம். இப்போ புலியின் தன்மை இரக்கமற்ற மற்றொரு அரக்கத்தனமாக கொண்டு விழுங்குகின்றது. அப்போ அதை போன்று அதை காட்டும் வலு கொண்டதை ஆக அடித்து கொள்ளுகின்றது. இதை போல தன் வலுவின் தன்மையால் மற்றவர்களை பழிப்பணி ஆக பழிதீர்ப்பு உணர்வாக செயல்பட்டால் அந்த உணர்வின் செயலாக அதனின் கணக்கு அதிகமாக கூடிவிட்டால் நீ புலியாக பிறப்பாய். இதை சித்திரபுத்தன் ஒரு கணக்கு போட்டு காமித்தான். ஆக இந்த எண்ணங்களுடைய நிலைகள் அனைத்தும் சிந்தித்து நீக்கிடும் உணர்வு பெற்ற நாம் இதிலே சிறிதளவு நாம் தவிர்ந்து விட்டால் அதனின் உணர்வாக நமக்கு பாசமாக வளர்ந்து அதன் உணர்வாக நம்மை மாற்றிவிடும். நாம் எதை அடுப்பிலை வைத்து ஒரு பொருளின் தன்மையை போட்டு எதை அதிகமாக கூட்டி அது சதைக்கின்றோமோ அதன் சுவையாக தான் மாறும். ஆகவே இதை போல நம்மை மாற்றிக் கொண்டிருக்கும் இவ்வுலகில் ஆறாவது அறிவார் நாம் தீமையை அகற்றின உணர்வு பெற்று நாம் சிருஷ்டிக்கும் வன்மேறும் மதத்தின் அடிப்படையில் உணர்வாக இருக்கின்றோம். நல்ல நேரம் வருதா கெட்ட நேரம் வருதான்னு சாஸ்திரங்கள் எழுதி வைக்கின்றோம். அவன் எழுதி வைத்த பிரகாரம் கேட்டறியப்படும் போது உனக்கு 7 நாள் தான் தனியாக பதிய வச்சுக்கணும். அப்ப அந்த பதிவின் நினைவாற்றல் கூட கூட அவனின் சொல்லை மதத்தின் அடிப்படையில் வைத்துக் கொண்ட நிலைகள் காலங்களின் நேரங்களையும் இங்கே சித்தித்துக் கொள்கின்றோம். ஆக அவன் கொடுத்த காலத்தை நமக்குள் சித்திக்கும் போது அடுத்து எதிர்மறையாக வரும்போது சிந்தனை வரும். ஆக மனிதனான நாம் தீமைகள் அகற்றின உணர்வை தீமைகள் அகற்றி மகிழ்ச்சியின் உணர்வை எந்த நேரமானாலும் இதை நமக்குள் இணைத்து விட்டால் ஆக நமக்குள் இந்த தீமை இல்லா உலகை நாம் சித்தித்து விடலாம். ஆகவே இந்த தீமையற்ற உலகில் நாம் அடைய வேண்டும் என்றால் இதை போன்ற எதிர்காலத்தில் எத்தகைய தீமை இருந்தாலும் அதிலே நமக்குள் உற்று பார்த்த உணர்வுகள் இங்கே நமக்குள் பதிவேற்ற நிலையை அது வளராது தடுத்தல் வேண்டும். அப்போ உற்று பார்த்து மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் என்று விண்ணை நோக்கி அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிய வேண்டும் என்று அதன் மேல் பாசத்தை செலுத்தி இதை வளர்த்துதல் வேண்டும். அவ்வாறு 6வது மனிதன் இதை வளர்த்துக் கொள்வோம். 7 நாட்டன் தனியன் பிடித்து விட்டான் என்று ஜாதக பிரகாரம் பதிவு செய்து கொண்ட இந்த பதிவின் நினைவாற்றலை அவன் என்ன சொன்னானோ அந்த நினைவாற்றலை முன் வந்து நம்முடைய அலைகளாக ஆன்மாவாக மாறிவிடுகின்றது. இது பால்வெளி மண்டலங்களாக மாறிவிட்டது. மீண்டும் மீண்டும் அவனின் நினைவில் வரப்படும் போது நமக்குள் இது விளைய தொடங்கி விடுகின்றது. இதை போல உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய தீமை எழுப்பணும் இதை உற்று பார்த்து உணர்வின் தன்மை நீங்கள் நுகர்ந்தறிந்து தீமைகளை நீக்கிடும் உணர்வுகள் உங்களுக்குள் பதிவு செய்கின்றோம். ஆக இந்த பதிவின் நிலைகளை நீங்க அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இந்த கணக்கை கூட்டுங்கள். அதான் இரவிலே 100 முறை 200 முறை 200 முறை 300 முறை உங்க உடலில் நோய்கள் வந்தால் இதை கூட்டாதீர்கள். அந்த மகிழ்ச்சியின் சக்தி பெற வேண்டும் என்று இதை கூட்டுங்கள். இது தனி. ஆகவேதான் இந்த ஆத்மசுத்தி என்ற முறைப்படுத்தி மகிழ்ச்சியின் உணர்வுகளை உங்களுக்குள் பதிவு செய்து உங்கள் எண்ணங்கள் என்றுமே அதை கூட்ட வேண்டும். அந்த கூட்டுதல் எவ்வளவோ அதற்கு தக்கவாறு இந்த உணர்வுகள் அனைத்திலும் இது பதிவாகின்றது. என்றுமே என்றும் அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும். இல்லை என்றால் நமது வாழ்க்கையில் எல்லாம் செல்வ செழிப்பாக இருக்கும், கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், இருந்தாலும் என் பையன் இப்படி செய்கின்றானே என்ற நிலைகள் எடுத்துவிட்டால் இதை உங்களுக்குள் இது வளர்த்து வரும். இதனின் கணக்கு கூடிவிட்டால் இது அவன் படும் வேதனை. ஆக அன்பால் இதனுடைய நிலைகள் பரிவார் பாசத்தால் இந்த உணர்வுகள் வளைந்து விட்டான். நம்முடைய உணர்வுகள் இதுவே கணக்கு வந்து விட்டால் இந்த கணக்கின் பிரகாரம் அவனில் விளைந்த வேதனைகள் நமக்குள் பாசத்தால் இது அதிகமாக வளர்த்து இந்த வேதனை அடுத்த வேதனையான நிலைகளை நாம் உருவாக்கிவிடும். இதை போன்று நாம் ஒரு குழந்தைக்கு நோயாகிவிட்டால் ஆனால் இதை போல நிலைகளும் நமக்குள் வேதனை உணர்வுகள் அந்த வேதனையின் நிலைகள் அதிகரித்து இவ்வாறு வளைந்துவிடும். ஒரு பையனுடைய கருவிலை தாய் வளரப்படும் போது அதனை சித்திரம் ஆக தான் உற்று பார்க்கும் போது இந்த உணவின் சத்து தாயின் கருவிலே ஊண்டிவிடும். அவர் இருக்கும் கருவிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றது. ஒரு மூளை குறைவாக இருப்போர் நிலைகளில் ஏங்கி பார்த்து அவனுடைய இறக்க உணர்வுடன் கேட்டறிந்தால் இது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக அமைந்து விடுகின்றது. ஆனால் அதே சமயம் இதே உணர்வுகள் இங்கே கேட்டுள்ள தாய்க்கு ஊழ்வினையான வித்தாக அது விளைந்து விடுகின்றது. ஆக அதை மீண்டும் மீண்டும் எண்ணுக்கும் போது அந்த சித்திரபத்திரன் கணக்கு பிரகாரம் அந்த குழந்தையை நினைக்கப்படும் போது இது நமக்குள்ளும் அதே விடை வருகின்றது. நம்முடைய கருவில விளைந்த குழந்தைக்கும் அதே நிலைகள் வருகின்றன. ஆனால் அந்த குழந்தை பிறந்த பின் அதை மூளை குறைவாக இருக்கும். அதை வினைக்கு நாயகனாக கேட்கிறோம். பூர்வ புண்ணியத்தில் விதைத்த விளைவை தாய் கருவால் உருவாக்கப்பட்ட உணர்வுகள் அது கடைசி வேண்டும் மறுவாக இருக்கும். இதே நமக்குள் அது வளர வளர சிந்தனையற்ற நிலைகளும் நமக்குள் அந்த சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் அந்த பாசத்தால் இங்கே விளைந்து ஆக அடுத்த பிறவின் தன்மையை மூளை இல்லாத நிலைகள் கொண்டு மற்ற உயிரினங்கள் இருக்கும். அங்கே அதுக்கடுத்த உணர்வின் தன்மை கொண்டு அதை சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் நம்முடைய எண்ணம் தான்
இந்த மனித நிலையை நீந்தி அடுத்து வரக்கூடிய தண்டனையை நமக்குள் அது நம்முடைய எண்ணம் அது உருவாக்கப்பட்டு அதனை நிலையை சேர்க்கின்றது. நாம் எப்படி தீமையை அகற்றி ஆக நல்ல பயிருக்கு உரமூட்டி அதை வளர்த்து உணவாக உடலை வளர்க்கின்றோமோ இதே போல நமக்கு தீமை என்ற உணர்வை மகிழ்ச்சியின் உணர்வு கொண்டு இதை நீக்கி ஆக அதனை உணர்வின் தன்மை சிறுகாக்கி அந்த அருஞான உணர்வுடன் நமக்குள் என்றும் இந்த ஆறாவது அறிவார் நமக்குள் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை அதை இணைத்திடல் வேண்டும். அதுவே கணக்கை கூட்டிடல் வேண்டும். ஆக எந்த வகையிலும் உங்க உடல்களில் எத்தகைய வாழ்க்கை தந்த இந்த உணர்வுகள் அதிகமாக இருக்கும். அவ்வப்போது அந்த உணர்வின் தன்மை வரும்போதெல்லாம் இதை அந்த கணக்கை கூட்டிடல் வேண்டும். இப்போது நாம் மனிதன் நாம் அறிந்தோ அறியாமலையோ நான் நன்மை செய்யும் பருவத்தில் ஒரு மிகவும் கடினமாக வேதனைப்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருக்கு வேதனைக்காக நாம் பரிவுபகாரம் செய்கின்றோம். அவருடைய எண்ணமோ நம்ம மேல் பதிவாகின்றது. இந்த பதிவான உணர்வுகள் நாம் சித்திர புத்திரன் நம்முடைய எண்ணம் அவர்கள் உடலிலே விளைகின்றது. ஆனால் உணர்வின் தன்மை கொண்டு அங்கே அவர் உடலை விட்டு வந்த பின் அவர் உடலிலே விளைந்த உணர்வுடன் இங்கே நம் உடலுக்குள் வந்து விடுகின்றார். ஆக இந்த உடலுக்குள் வந்த பின் அவர் உடலிலே விளைந்த உணர்வுகளை நமக்கு ஊண்டி பதிவாக்கி விடுகின்றது. ஆனால் நம்மை எரியாமலே ஒன்றிய குணங்கள் இருப்பதனால் நம் வாழ்க்கையில் இதை போன்ற இன்னொரு ஆன்மா மனிதனுக்குள் வந்துதான் மனிதனாக பறக்க வேண்டும். ஆக பரிவார் பண்பால் இரக்கத்தால் ஈகியார் கேட்கும் இந்த உணர்வுகள் நமக்குள் வளர்ந்தால் அவர்கள் விளைந்த நஞ்சின் தன்மை நமக்குள் கேட்டிருந்த உணர்வு பதிவானத்தில் தன் இனத்தால் நம்முள் உடல் இழுப்பதும் அந்த நினைவு ஆற்றல் வெளிவரும்போது இந்த உணர்வின் துணை கொண்டு நம் உடலுக்குள் வந்தே தீர்கின்றது. வராது வரப்போகாது எவ்வளவு நீங்க பழகினாலும் சரி இந்த உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் வந்தே விடுகின்றது. இவ்வாறு வந்துவிட்டால் அது போடாங்கியோ ஜோசியமோ மற்றவர்கள் கொண்டு நாம் மற்ற மாயை கொண்டு மந்திரத்தால் கவரப்பட்ட ஏனென்றால் வேதங்கள் கூறப்பட்ட நிலையில் இதை பதிவாக்குகின்றாயோ அந்த வேத பிரகாரம் 1000 முறை இதை சொன்னால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு மற்ற எந்த குணமோ அதை பெற முடியும் என்று. ஆக ஆவியாக இருப்பதை பெறலாம். ஆனால் ஒரு உடலுக்குள் வந்த பின் இந்த உணர்வின் தன்மை பதிய வைக்கலாம். ஆனால் இதை நிலை மீண்டும் எந்த ஆவியின் தொடர் கொண்டு இன்னொரு எளிமையான ஆவியை அடைக்கிடலாம். ஆனால் இதுவும் அங்கே பெறும். ஆனால் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இப்போது உங்களுடைய கணக்கை அந்த சப்த ரிஷிகளின் நற்சக்தி நான் பெற வேண்டும். என் உடல் முழுதும் வளர வேண்டும். என் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். எனக்குள் உள்ள ஜீவ ஆன்மா பெற வேண்டும். ஜீவ ஆன்மா என்பது இன்னொரு உயிரில் விளைத்த அது நமக்குள் சுவாசம் செய்யும் இந்த நிலைகள். ஆக ஜீவ அணு என்பது நாம் எந்த குணத்தை நாம் சுவாசிக்கிறோமோ இந்த உயிரின் அணுவிற்குள் நமக்குள் ஜீவிச்சு அந்த அணுவின் மலமாக நம் சரீரம் ஆகின்றது. ஆனால் நமக்குள் எடுத்தும் எந்த ஜீவ ஆன்மா எந்த உடலில் இருந்து நமக்குள் வந்ததோ அந்த நோயின் தன்மை கொண்டு நமக்குள் பரப்பி நாம் அந்த உணர்வின் நினைவாற்றலாக நம்முடைய ஜீவ அணுக்களின் மதுவாக மாற்றிவிடும். ஆகவே இதை போல அதை பெருக்க விடாது. நம் உடலில் எத்தகைய ஆன்மாக்கள் உட்புகுந்தாலும் அந்த சப்த ரிஷிகளின் நற்சக்தி நான் பெற வேண்டும். என் உள் உள்ள ஜீவ ஆன்மா பெற வேண்டும். ஏனென்றால் சில பேர் என்ன சாமி ஜீவான்மா சொல்றாரு ஜீவான்மா தெரியல என்று சில பேர் கேள்வி எழுப்பே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் இதே மாதிரி ஏனென்றால் இது விளக்குவரை கொடுப்பதற்கு இதை கொண்டு வர இல்லை. ஜீவான்மான்னு ஜீவ ஆன்மா ஒண்ணுதான். ஜீவான்மா ஜீவ ஆன்மா வேற, ஜீவான்மா வேற, உயிரான்மா வேறு. ஆகவே இதை போல நாம் ஜீவ ஆன்மாங்கிற போது நமக்குள் ஜீவ அணு தன்மை வேறு, ஜீவ ஆன்மா வேறு. ஆகவே நமக்குள் இந்த ஆன்மா ஜீவிக்க தொடங்கிவிடும். ஜீவ அணு வேறு, ஜீவ ஆன்மா வேறு. ஆகவே நமக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் அணுக்கு ஆக ஜீவ ஆன்மாங்கிற போது உயிருடன் ஒன்றிய அந்த நிலைகள் ஒன்று சேர்ந்து மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன். ஆகினாலே என்னுள்ள உள்ள ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்ற நிலைகள். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு சாப விடுகிறார் என்று வைத்துக் கொள்ளும். அது ஜீவ அணுவாக மாறிவிடுகின்றது. அந்த சாப அலைகள் எதுவோ எந்த மனிதன் உடல் இருந்து சாப அலைகள் தொடர்ந்ததோ அந்த உடல் இல்லை என்றாலும் அது அலைகள் இங்கே இருக்கும். ஒரு மரம் காஞ்சி விட்டால் அதனுடைய சத்து அனைத்தும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக வைத்திருப்பது போல இது அனைத்தும் இது படர்ந்து இருக்கும். ஆக இதை போல அதில் விளைந்த வித்து மீண்டும் அந்த சத்தை எடுத்து வளர்வது போல நம்மளுக்கு மூதாதைகள் ஒருவருக்கு ஒருவர் பிடிக்காத நிலைகள் கொண்டு சாபம் விட்டிருப்பார்கள். அதை அந்த சாப அலைகள் நாம் கேட்டறிந்தால் அந்த வம்சத்தில் வரும். அது பின்தொடர்ந்து அந்த வம்ச வழியே வந்து கொண்டிருக்கும். ஆக அந்த உணர்வுகள் வளர வளர அந்த நிலைகளை செய்து கொண்டிருக்கும். ஆக இந்த வித்து மரம் அழிந்த பின் அந்த வித்து அந்த மரத்தின் சத்தை எடுத்து வளர்வது போல ஒரு மனிதனின் உடலில் விளைந்த சாப அலைகள் அது வித்துகள் பெருகி பெருகி இவ்வாறு நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் இது வளர்ந்து கொண்டே உள்ளது. அரசர்கள் அவ்வாறுதான் வாழ்ந்திருக்கும் போது மாற்று அரசர் பிடிக்கப்படும் போது அங்க இருக்கக்கூடிய மனைவி மக்களை இவர்கள் மதங்கள் வேறையா இருக்கும். ஆனால் அரசன் என்ற நிலைகள் தனக்குள் அதை அடிமைப்படுத்த நிலைகள் எடுப்பார்கள். ஆக இந்த மதத்திற்கும் ஒத்துக்கொள்ளாத நிலைகள் கொண்டு
அரசிகள் அனைத்தும் தற்கொலை செய்துள்ளார். ஆகவே அவர்களின் உணர்வுகள் தன்மானத்தை காக்க, தன் நீதியை காக்க அவர் உடலிலிருந்து விளைவித்து மாற்று அரசுகள் மீது சாபமிட்டு அவர்கள் இறந்தார்கள். இதை போல சாபமிட்டு அலைகள் தான் அரசு முழுமையாக அழிந்தது. அரசர் என்ற நிலைகள் மாறி அசுர சக்தி என்ற நிலைகள் அவன் எடுத்துக்கொண்ட குணங்கள் எதுவோ அந்த மதத்துக்குள்ளும் பரவி அந்த மதத்தின் நிலைகளையும் அரச நிலைகள் நீதிகள் மறைந்தது. தவறென்ற உணர்வுடைய நிலைகளை தீமைகள் விளைவிக்கும் உணர்வுகளே இது படர்ந்து வருகின்றது. இதெல்லாம் நாம் சில சிற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் சாப அலைகள் தான், இதுவும் சாப அலைகள் தான். ஆக இந்த அலைகளின் தன்மையை விளைந்தவே உற்று நோக்கி அந்த குடும்பத்தில் வித்தாக பழிந்து விட்டால் அந்த வித்தின் நிலைகள் மீண்டும் உழைத்து அதனுடைய நிலைகள் விரிவாக்கம் ஆகும். அவருடைய சத்தின் தன்மையும் பூமியிலே படர்கின்றது. இதே போலதான் நம்மளை வடை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இத்தகைய சாபத்தை முறியடித்தவர் இதை எண்ணும் போது நம்மை அறியாமலேயே இதை தற்கொலை அல்லது குடும்பத்திற்கு நிலை மாற்றங்கள் செய்வது, ஆக தன்னுடைய பற்றற்ற நிலைகள் செயலற்ற நிலைகளை உருவாக்குவது, இதை போன்ற நிலைகள் எல்லாம் விடுபட வேண்டும். அவ்வாறு என்றால் இதனை உணர்வு நமக்குள் வந்து விட்டால் அந்த இனத்தின் வித்தை அதிகரித்து விட்டால் மற்ற வித்துகள் சீராக இயங்காது. மனிதன் என்ற நிலைகளும் ஒளிகாலும் உணர்வின் தன்மை மறைத்துக் கொண்டிருக்கும். ஆக ஒரு குப்பைக்குள் மாணிக்கம் மறந்துவிட்டால் அந்த மாணிக்கத்தின் ஒளி சுடர் வராது. ஆக குப்பையை கலந்து வெளிவந்த பின் தான் மாணிக்கத்தின் தன்மையை அது வெளிப்படும். ஆகவே இந்த குப்பையை உளரான உணர்வுக்குள் இப்படி சாபமான குப்பைகள் ஏராளம் உண்டு. ஏனென்றால் படிப்படி அரச நீதிகள் இருந்து சேனாதிபதியாக வந்திருப்பான். அவனுடைய தொடர் வரிசையிலும் இருக்கும். அவனுடைய உணர்வுகள் பயந்திருக்கும். அவருடைய இன வித்துகள் வந்திருக்கும். அதன் வழிகளில் இந்த அரச நிலைகள் மதத்தின் அடிப்படையில் கொண்டு இன்று வளர்ந்து வந்திருக்கின்றோம். ஆக அவர்கள் வெளியிட்ட சாப நிலைகளும் மாறியது. ஆக இன்று நமக்குள் மதமாக இருக்கும், அரசர்களுக்குள் மதம் இல்லை. அரசன் என்ற ஜாதி என்ற நிலைகளை கொண்டு ஆக எந்த மதமாக இருப்பினும் அரசுகளை இவர்கள் அரசிகளை திருமணம் செய்வதும் தன் இனத்துக்குள் கொண்டு செல்வதும், ஆக தன் மதம் என்ற நிலைகள் இல்லை என்றால் போர் செய்து அந்த அரசியை தனக்குள் தன்னுடைய மனைவியாக்கிக் கொள்வதும், ஆக தனது வலு கொண்ட நிலைகள் கொண்டு அங்கே மதத்தை பழக்க செய்கின்றது. ஆனால் மக்கள் மத்தியிலே மதங்கள் வேரூன்றி உள்ளது. ஆக அவர்களுக்கு மதம் இல்லை. அவர்கள் எது வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம். அவரால் உருவாக்கப்பட்ட மதங்கள் தான். இதை போன்ற கலப்பினமான உணர்வுகளை நிறைகள் கொண்டு அரச நீதிகளில் தன் மதத்தின் அடிப்படையில் கொண்டு தான் எடுத்துக்கொண்ட சாபனைகள் நீங்கி அந்த சாபனைகள் பெருகி 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 ஆக மக்களுடைய நிலைகளும் இது பதிவாகிவிட்டது. இந்த பதிவின் தன்மை கொண்டு சாப வினைகள் அனைத்துடைய நிலைகளும் உண்டு. இல்லாதவர் யாரும் இல்லை என்று கூட சொல்லலாம். அது படிப்படியாக ஒருத்தர் அளவுகோல் அதிகமா இருக்கும், ஒருத்தருக்கு அளவுகோல் சுருகி இருக்கும். நியாயத்தின் தர்மத்தின் கொண்டு நாம் நினைத்து சாதிப்போம், எரிக்கணும் அது சாதிக்க முடியாது. ஆக ஒரு நஞ்சின் தன்மை சாப அலைகள் எதுவோ அதை கூடி 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 அந்த கூட்டத்தின் நிலைகள் பெருக்கி பெருக்கி அதன் இனத்தை பெருக்கிவிடும். ஆக ஒரு விஷயத்திற்கு ஒரு துளி இருந்தால் போறோம், பாலுக்கு பல குடம் பால் இருந்தாலும் ஒரு துளி விஷம் பெற்றால் பல ஆயிரம் குடம் பாலை தீபி அதனை நஞ்சாக மாற்றி விடுகின்றது. நமக்குள் பல ஆயிரம் கோடி தர்மங்களை செய்திருந்தாலும் நேரிகளை பேசியிருந்தாலும் ஒரு நஞ்சின் தன்மையான உணர்வுகள் இந்த சாபலைகள் பட்டுவிட்டால் தன்னுடைய திசைக்கு அதை திருப்பி கொண்டு போய்விடும். இதை போன்ற தீமைகள் இருந்து நாம் விடுபட வேண்டும். யாரும் தவறு செய்யவில்லை. ஆக இந்த உலகில் நாம் அறிந்து கொண்ட ஞானி உணர்வுடன் ஒன்றி அதை நாம் சித்திர புத்திரன் இந்த நினைவின் ஆற்றலை விண்ணை செலுத்தி அதை புத்திரன் கணக்கு பிரகாரம் இதை கூட்ட வேண்டும். இக்கணக்கை நாம் கூட்டினால்தான் இந்த வாழ்க்கையில் நாம் என்றது. ஆக நாம் மகர்ஷின் அருள்களை நாம் கூட்டினால் இந்த தீமையான நிலைகளுக்கு தண்டனை கிடைக்கும். இல்லை என்றால் நல்ல உணர்வுக்கு நம்முடைய இனங்கள் தீமையுடைய நிலைகள் சாப அலைகள் கூடிவிட்டால் நல்ல குணங்களுக்கு தண்டனை கொடுக்கும். ஆக எதை நீங்கள் விரும்புகின்றீர்கள் என்ற நிலைகளை சிந்தித்துக் கொள்ளும். நாம் வாழ்க்கையில் நாம் தவறு செய்யவில்லை. சந்தர்ப்பம் மூலம் கேட்டுணர்ந்த உணர்வும் தான் நமது வாழ்க்கையில் இப்படி சிக்கொண்டு வருகின்றது. இதிலிருந்து நாம் மீள வேண்டும். மனிதனாக பிறக்கிறது ரொம்ப அபூர்வம். நாம் எத்தகைய நிலைகள் இருந்தாலும் இன்று நாம் இந்த சரீரத்தை விட்டு ஆன்மா சென்று விட்டால் நாம் அழகையும் அல்லது நாம் போற்றி தீர்த்த தர்மத்தையும் யாராவது சிந்தித்து பார்க்கின்றார்களா? நேரமாய்விட்டது, சடலம் அழுகிவிடும், சீக்கிரம் கொண்டு போங்கள் என்று தான் சொல்லுகின்றார்கள். ஆக அத்தகைய நிலைகள் இங்கே கொண்டு சென்றாலும் அங்கே எரிக்கும் இடத்தில் கண்டாலும் அதில் எரிப்பிலைக்கு எரியப்படும் போது நம்முடைய நிலைகள் என்னவாக இருக்கின்றது என்று பார்க்கலாம். அதே சமயம் புதகுழியில் போடும் போதும் அதில் எவ்வளவு தூரம் அசுத்தப்படுத்துகின்றோம். என்னங்க நாமளால் சேர்ந்தவங்களா சொந்தக்காரால் தூக்கி போறாங்கன்னு இல்லை, யாரே ரெண்டு தூக்கி போடுங்க அப்படின்னு தான் போறோம். என்ன இதைத்தான் அதுக்கு அந்த இனங்களை பிரிக்கப்பட்டு அவர்கள் அதுக்கு தான் இருந்தால் இவரை சாடி விடுவார்கள். இவருடைய சொத்து தேவை, இவருடைய குணங்கள் தேவை, கடைசியில் அது தேவையில்லை. ஆக இப்படித்தான் நம்முடைய உணர்வு வருகின்றது. ஆக இந்த உடல் நமக்கு சொந்தம் என்று ஆக்க வேண்டாம். இந்த உடலின் சொந்தம் கொண்டாடி
அதனை வளர்த்துக் கொண்ட உணர்வின் ஒளியை தான் இத்தகைய சாபங்களை நீக்கி இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நிலை கொள்ளுதல் வேண்டும். ஆக நம்மளுக்கு நிலையான சரீரம் வேண்டும் என்றால் பற்று எதிரில் வேண்டும். அந்த மகிழ்ச்சியின் அருளுடன் பற்று வேண்டும். அந்த பற்றினை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் அதன் கணக்கு பிரகாரம் இந்த வாழ்க்கையில் எதை அதிகமாக கூட்டுகின்றமோ அங்கே செல்கின்றோம். இல்லை என்றால் இந்த சாப அலையில் சிக்கியவர்கள் ஆக நஞ்சு கொண்டு ஒருவரை அழித்திட வேண்டும் என்ற எண்ணம் தான் இந்த உணர்வின் தன்மை நாம் கொண்ட பின் தாவர இடத்தை புசித்து வரும் நிலைவர் மற்ற உயிரினங்களை கொன்று புசிக்கும் நிலை வரும். அப்படி கொன்று மற்றொன்றுடைய நிலைகள் கொண்டு அதனுடைய உடலுக்குள் புகுந்து இப்படி பல நிலைகள் மாறி மாறி பல நரகலோகத்தை சந்தித்த பின் தான் ஆக சித்திரபுத்திரன் கணக்கு பிரகாரம் இந்த தண்டனைகளை எல்லாம் நாம் அனுபவித்த பின் தான் மீண்டும் மனிதனாக வர முடியும். சாதாரணமாக மனிதனின் கையில் சிக்கி நாம் அந்த உயிரினங்கள் சாகாது. ஆக அதனுடைய நிலைகள் தன் பசிக்காக ஏங்கி இருக்கும். அதன் வாயிலை சிக்கியதால் அங்கே இன்று புலி அடித்துக் கொள்ளுகிறது என்றால் ஆக அவன் புலியாக பிறக்கும் நிலை வருகின்றது. ஒரு பாம்பினிடத்தில் சிக்கி தரிக்கிறான் என்றால் அடுத்தவருடைய நிலைகள் அவனுடைய பிறப்பு பாம்பாக தான் பிறக்கும். பாம்பின் நிலைகள் துரிய நிலைகள் கொண்டு அங்கே செல்லுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் விண்ணுலக ஆற்றலும் மண்ணுலக நிலைகளையும் ஆக உணர்வின் பெருக்கமும் உணர்வின் மாற்றங்களும் உணர்வுக்கொப்ப உடலின் மாற்றங்களும் உணர்வுக்கொப்ப ரூபங்களும் அவருடைய குணங்களும் அவருடைய நிறங்களும் எவ்வாறு மாறுகிறது என்ற நிலையை தெளிவாக எடுத்து காட்டினார் நமது குரு. ஆகவே அதன் வழிகளில் அவர் காட்டிய அரும்பெரும் சக்தி உங்க வாழ்க்கையில் வந்த நிலைகளும் உலக அரசின் நிலைகளும் மதத்தின் அடிப்படைப்பட்ட குணங்களும் நாம் வளர்ந்து வந்த நிலைகளும் இதனுடைய இணைத்து உங்கள் மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவர் காட்டிய அறுவடை நிலைகள் அண்டத்தில் இருக்கும் நிலைகள் பிண்டத்துக்குள் இயங்கி கொண்டிருக்கும் இந்த உணர்வுடன் இணைத்து அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஆக மெய்வழி காணும் மெய் ஒளி பெறும் நிலைகளுக்கு உங்களை உருவாக்குவதான் என்னை எப்படி உருவாக்கினாரோ அதை போன்று உங்களை உருவாக்க வேண்டும் என்பதற்குத்தான் இதனை சார்ந்து அதனின் நிலைகளும் மகிழ்ச்சியின் உணர்வின் நிலைகளை இதுல எண்ணத்தால் உங்களை இதை பெருக்கச் செய்யும். ஒரு தீமை செய்வனை பதிவு செய்து கொண்டால் இப்படி செய்தான் என்ற தீமையின் நிலைகள் பெருக்கும்போது அதன் கணக்கின் பிரகாரம் வரப்படும் போது நாமளும் தீமையை செய்ய தொடங்கி விடுகின்றோம். அந்த தீமை என்று அவனை சொல்கின்றோம். இதை அவன் மேல் இருக்கும் தீமையின் நிலைகள் அதிகமாக இருக்கும்போது இந்த தீமைகள் வளர்ந்து நாம் தீமையின் கணக்கு பிரகாரம் நாமளும் தீமை செய்யும் நிலைகள் நாம் தீமை செய்யும் நிலை வரும்போது தீமையின் உடலாக மாறுகின்றது. தீமையின் நிலைகள் நோயாக மாறுகின்றது. அது வேதனையின் தன்மை இதனின் கணக்கு பிரகாரம் இந்த உணர்வின் தன்மை கொண்டு நாம் தீமையின் நிலைகள் வளர்த்துக் கொண்ட பின் எவனால் தீமையானதோ அவனுள் இடத்தை தேடிக்கொள்ளுகின்றோம். அங்கு தீமையை உருவாக்குகின்றோம். அவனின் நிலையை முழுமையாக்கி கொண்டோம். அந்த உடலை வீழ்த்துகின்றோம். அந்த ஆக எவன் எவ்வாறு சொன்னானோ அவனை வீழ்த்தி நீ அதுபடியில் செல், நானும் என் வழியில் செல்லுகிறேன் என்ற நிலை கீதையிலே நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்பது போல இந்த உணர்வின் தன்மை கொண்டு எந்த நஞ்சின் அளவு கணக்கு அதிகமாகின்றதோ இதை போல தேரிடமோ பாம்பிடமோ நன்றிடமோ நரியனமோ நாயினமோ இதை போன்ற நிலைகளுக்கு நாம் உருவாக நேரிடும். ஆக நஞ்சின் அருகோள் எதுவோ அதனை கொண்டு நம் உயிரோட வேலை அது நெருப்புக்கு சமம் தான். அதில் எப்பொருளை போட்டு நாம் கலக்கின்றமோ அதில் வேக வைத்த பொருள் சுவையில் வருவது போல நாம் உயிரின் தன்மை எதுவோ உயிர் அணுக்களாக மாற்றி அதை படைத்து விடுகின்றது. எதனின் உணர்வின் தன்மையோ அதனின் கண்ணால் நாம் பார்க்கும்போது உணர்வால் நுகரும் தன்மை வருகின்றது. எதனின் உணர்வை தளப்புள் எடுக்கின்றமோ இந்த உணர்வின் நிலையாக உடலின் அமைப்புகள் வருகின்றது. இதை போன்றதா நாம் சித்திர புத்திரன் கணக்கு பிரகாரம் நாம் எதனின் நிலைகள் கொண்டு உற்று அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோமோ அந்த உணர்வின் சத்தை நமக்குள் பதிவாகி அதன் கணக்கு பிரகாரம் நாம் அந்த மெய்ஞானி உணர்வு கொண்டு நாம் என்றும் பெறவா நிலை என்ற நிலையை அவன் அருளுடன் உணர்வைப்போல் அவன் உணர்வை நமக்குள் புகுத்தி அவனுடன் இணைந்து இருப்பதையே மேல் அந்த நிலைகள் நீங்க பெற வேண்டும் என்ற என திருப்பி சொல்றாங்க. என்ன என்கிறாங்க இதெல்லாம் திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையில் வரும் இடையூறுக்கு மத்தியில் அந்த மகிழ்ச்சி உணர்வை இணைத்து எடுத்து எப்படி தாவர இனங்கள் கெடும்போது ஒரு முறை கொடுக்கின்றோம், ஒரு முறை எடுத்துக்கொண்ட பின் அடுத்த முறை தாவர இனத்தை புதுப்பிக்கின்றோம். அப்போ அதனுடைய தக்கவாறு அதனை இணைத்துக் கொண்டுதான் புது வித்தின் தன்மையை மாற்ற முடியும். ஒரு வித்தின் தன்மை நமக்குள் எடுத்த பின் நேரடியாக கொண்டு வர முடியாது. ஆகவே அதன் பல முறைகள் கொண்டு இணைத்து அழைத்து அது மாற்று பொருளாக உருவாக்கி இதை சீராக ஒன்று இயக்கும் நிலைகள் கொண்டுதான். ஏனென்றால் நமக்குள் வேதனைப்படும் உணர்வுகள் ஏராளம் பகமையும் உணர்வுகள் வளர்த்துக் கொண்ட வித்துகள் ஏராளம் ஆக தன்னை காத்துக்கொள்ளும் கோபத்தின் தன்மையும் ஏராளம் இதை போல நமக்குள் வித்துகள் அதிகமாக பெருக்கிருக்கும் நேரத்தில் இதை அனைத்தும் உருக்கணைந்து இதையெல்லாம் இணைத்து அரவணைத்து அதை அடக்கி உணவின் தன்மை ஒளியாக மாற்றிய அருஞான் உணர்வின் தன்மை கொண்டுதான் உங்களில் இணைந்து வரும் குணத்துடன் இணைத்து
அந்த உணர்வின் தன்மை 2 முறை 3 முறை இதை போன்று பிணைத்து இந்த உணர்வின் தன்மை உங்கள் குணத்துடன் ஒன்றச் செய்து நினைகொண்டு நீங்கள் எடுக்கும் ஆற்றல் பெற தகுதி பெற செய்ய வேண்டும். அது அல்லாதபடி நாம் செய்தோம் என்றால் வெறும் அதாவது பாட புஸ்தகங்களை படித்து விட்டு நன்றா இருக்கிறது என்ற நிலையை தூக்கி எரிந்து விடுவது போன்று அடுத்த நினைவில் வராது. ஆகவே இதை போன்று நாம் எதனையும் உணர்வின் தன்மை உங்களில் பதிவு செய்கின்றமோ இந்த பதிவின் நினைவாற்றல் உங்களிலே ஊற்றி வளர வேண்டும். ஏனென்றால் இப்போ வந்தவர்கள் அனைவருமே இதை மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எது சொந்தம் ஒரு மகிழ்ச்சியின் உணர்வை அதை பெருக்குங்கள். ஆக இந்த வாழ்க்கையில் அதை சொந்தமாக்குங்கள். அதே சமயத்தில் இந்த வாழ்க்கையில் பிறருடைய பிறைகளை உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டாம். ஆக அந்த சொந்தத்தை நீங்கள் கொண்டாடவும் வேண்டாம். ஆக அதை சொந்தத்தை கொண்டாடிவிட்டால் பகைமை உணர்வு கொண்டு நீங்கள் எந்த கூட்டத்தில் சேர்ந்தாலும் அதனின் இனப்பெருக்கமாக மாறிவிடும். ஆக நமக்குள் இருக்கும் உணர்வுகள் அனைத்தும் எதனை எடுக்கின்றமோ உணர்வின் சொல்லுகள் அனைத்தும் மானின் தன்மை கொண்டு அதனுடைய கூட்டமைப்பாக வருகின்றது. மானின் தன்மையிலேயே மற்ற மான்களுடைய உணர்வு குணங்களுக்கு ஒப்ப வகை வகையான மான்கள் வருகின்றன. அதன் கூட்டம் அதனுடன் சேர்ந்து கொள்கின்றது. இதை போலதான் இந்த உடலுக்கு எதனின் பெருக்கத்தின் குணத்தை அதிகமாக கொண்டாடுகின்றமோ இந்த நம் உடலுக்குள் இருக்கும் உணர்வுகள் அனைத்தும் அந்த உணர்வின் தன்மையை மாற்றி அதனுடைய கூட்டமைப்பான கதைகள் கொண்டு அதனுடைய கூட்டமைப்பான கூட்டங்கள் எங்கே வாழ்கின்றதோ அங்கே நம் உயிரான்மா சென்று அந்த கூட்டமைப்புக்குள் சுற்றி அதன் உணர்வுக்குள் நுழைந்து அந்த உணர்வின் ஆற்றலாக அந்த உடலை மாற்றிவிடும். ஆகவே இதையெல்லாம் நான் தெரிந்தே சொல்லுகின்றேன். நாம் பாட புத்தகத்தை பாடவில்லை.